மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது. அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும், அதே போல நில ராசியான கன்னியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர். இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சினால சிம்ம ராசியினர் என்ன பலன்களை அனுபவிக்க போறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில சிம்ம ராசியில கேது ஜென்மத்திலே இடம்பெறாரு. அதே மாதிரி ராகு 7ஆம் இடத்துல இடம்பெற்றிருக்காரு. ஏற்கனவே சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியா நமக்கு கடந்த 2 மாத காலமாகவே பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. குரு போன வாரம் தான் மிதுன ராசியில 11ஆம் இடத்துல இடம்பெற்றிருக்காரு. இது உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு கொடுக்க போகுது? சிம்ம ராசி ஏற்கனவே 2-3 வருஷமா பல பிரச்சனைகளும் பல சோதனைகளையும் சந்திச்சுட்டு தான் வரீங்க. இப்போ கேது ஜென்மத்துல வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்க வாழ்க்கையோட விரக்தி நிலையில தான் இருப்பீங்க. அதாவது விரக்தி நிலைன்னு சொல்றதை விட எதுக்கு இந்த பந்த பாசம், எதுக்கு இந்த பணம், எதுக்கு இந்த சுகம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முற்றிலும் துறந்த ஞானி மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இப்போ ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தன்னை கோயிலுக்காக அர்ப்பணிச்சுக்கிறேன், தன்னை சாமிக்காகவே அர்ப்பணிச்சுக்கிறேன்ற அளவுக்கு கூட சில சிம்ம ராசியினர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்க சனியினால வேலையில சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் தான் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேலை மாற்றம், வீடு மாற்றத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேர் இந்த நேரத்தில் ட்ராவலிங் அதிகமாக பண்ணுவீங்க. அதாவது செப்டம்பர் மாதத்தில் உத்திர நட்சத்திரத்துலேருந்து பூர நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது கேது கிரகம். அதே மாதிரி ராகு கிரகம் வந்து டிசம்பர் ராகுவோட சாரமான சதய நட்சத்திரத்துலையும் தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது வரும். அதே மாதிரி குழந்தைக்காக யாரா காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சிம்ம ராசினருக்கு ஜென்மத்தில் கேது இருந்தாலுமே கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல வரனே வருங்க. ஏன்னா ராகு 7ல் இருக்காரு. அதனால் வெளி மாநிலம் வெளிநாட்டில் அந்த மாதிரிலாம் நீங்கள் மேரேஜுக்கு நீங்கள் ப்ரொப்போசல் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி ஒரு அலைன்ஸ் வரணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக மேரேஜு செட் ஆகிடும். ஓகேங்களா? இது எப்போத்துலேருந்து? டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். ஏன்னா ஏப்ரல் மந்தில் பூர நட்சத்திரத்துலேருந்து மக நட்சத்திரத்துக்கு கேது பயணத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி ராகு சதய நட்சத்திரத்துலேருந்து ஆகஸ்ட் மந்தில் அவிட்ட நட்சத்திரம், அதாவது கும்பராசியில் இருக்க அவிட்ட நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் வந்து கர்ப்பப்பை யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கப்படும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சின்னதாக ஏதாவது வலி ஏற்பட்டாலோ, வயிறு வலியோ இல்லை அடி வயிறில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி நீங்கள் தென்பட்டாலோ உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடுங்க. ஏன்னா அஷ்டம சனியும் இருக்குது, 7ல் ராகுவும் இருக்குது. உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்து தான் ஆகணும். அதுவும் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஹெல்த்துக்கு நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தணுன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஏற்படும். குருவும் அந்த காலகட்டத்தில் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்தில் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு இடம் பெற்றுருவார். அதனால் உங்களுக்கு சுப செலவுகளும் கொஞ்சம் ஏற்படும். நிறைய பேர் தொழிலில் முன்னேற்றம் இருக்கணும், புது தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து புது முயற்சிக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ளே நிறைய பேர் வந்து புதுசாக தொழில் தொடங்குறேன்றதுக்காக கடன் வாங்குறதோ இல்லை வீடு கட்டணும், ஏன்னா வீடு கட்டுற அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது சிம்ம ராசினருக்கு. இல்லை குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தைங்களுக்காக நம்ம வந்து படிப்புக்காக செலவு பண்ணோம் அப்படின்னும் போது அதுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலையும் உண்டாகும் சிம்ம ராசினருக்கு நெக்ஸ்ட் இயர்.
ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குற சூழ்நிலை வந்தாலுமே கொஞ்சம் உங்கள் சேவிங்ஸும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஜென்மத்தில் கேது வந்து உங்களுக்கு கடனை ஏற்படுத்துதுன்னும் போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக்கும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்திலலாம் கொஞ்சம் சேவிங்ஸும் கொண்டு வாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு செலவு வரப்போகுதுன்னா இப்போத்துலேருந்தே உங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க.